முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான நிவாரண பொதியை வந்து கொண்டு வந்தாங்க. எங்களோட மக்கள் சார்பில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அந்த 63 பகுதிகள் வந்து இங்கே இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எங்களோட இலக்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக சென்று எங்களோட பொருட்களை வழங்குவது. எமது பிரதேச செயலகம் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து உலக மாணவர் ஒன்றியத்தினால இன்றைக்கி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான நிவாரண பொதியை வந்து கொண்டு வந்தாங்க. போன இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற பாதை வந்து ரொம்பவும் வந்து ஒரு காட்டு பாதைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆட்கள் நடமாட்டம்ன்றது சரியான குறைவு. அப்படி இருந்தும் எங்களோட இந்த பயணம் வந்து நாங்கள் போய்கொண்டாந்துருக்கிறோம். எங்களுடைய வாகனம் வந்து இருக்குது. பொடியெல்லாம் நல்ல சுறுசுறுப்பான முறையில் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. மனிதம் பேசும் பேரடா உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியம். மனிதம் பேசும் பேரடா உதவி பிறந்த நேரமடா. பெரும் வெள்ளப்பெருக்கு வந்த போதும் நிலச்சரிவு சூழ்ந்த நேரமடா. கரடு முரடான பாதைகளையும் கடந்து வந்த தைரியமடா. சரணம் 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 கரை மீது ஓடியாறுகளும் வீரர்கள் கனவாய் மிதந்த போதும் பசி பயம் இருள் சூழ்ந்த அந்த நேரம் மனிதம் தேடிய நேரமடா. அந்த இருளில் ஒளியாய் தெரிந்தது பல்கலை இளைஞர்களின் பாதையடா. புத்தகங்களை விட்டு கைகளை நீட்டி உயிர் காக்க ஓடிய இதயமடா. சரணம் நிழல்களே சரணம் சரணம் நிழல்களே சரணம். எங்கள் மத்திய மாவட்டங்களோட ஒப்படைக்கல எங்களோட மாவட்டங்கள்லையும் அனர்த்தம் ஏற்பட்டிருந்தாலும் எங்களோட மாவட்ட கிழக்கில் மத்திய கிராமத்தில் உள்ள பிரிவுகளை விட மற்ற இடங்களை ஒப்படைக்கல எங்களுக்கு அழிவுகள் வந்து குறைவாக இருந்தாலும் எங்களோட தொடர்ச்சியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய் நாளாந்த கூலியில் வேலை செய்தாக்கள் எல்லாரும் மிக கஷ்டமான நிலைமையில் உள்வாங்கப்பட்டதால் அனைத்துலக மாணவர் ஒன்றியத்தின் ஒழுங்கமைப்பில் உலக தமிழர் பேரவை வந்து எங்களோட கிராம மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஏற்பாட்டில் பல தூரங்களில் இருந்து உங்களுக்கான உதவிகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே எங்களோட மக்கள் சார்பில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் இந்த உலருணவு பொதிகளை இந்த இடத்துல மக்களுக்கு கொடுக்கணும் என்று கொண்டு வந்த அனைத்து ஏற்பாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இதில் பெயர் கூப்பிட்றாக்கள் வந்து உங்களோட பொதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இளம் வயதில் 1000 ஆசைகள், இந்த காலத்தில் 1000 வழிகள், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மனிதம் தாம் வாழ்க்கை என்று மழை பெய்தாலும் நின்றீர்கள், வெயில் சுட்டாலும் சிரித்தீர்கள். உலகத்தமிழ் பேரவை சங்கம் அவர்களுக்கும்
எமது நிலையை கருதி கொண்டு எமக்காக உதவி புரிய வந்த உலக தமிழ் சேவைக்கு மிகவும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்மை போன்று வேறு கிராமங்களும் இப்படி உணவுப் பொருட்களை வழங்குமாறு மிகவும் தாங்குகிறோம். சோர்வு வந்தாலும் ஓயவில்லை, சேவை செய்வதே சுவாசம் என்றீர். சரணம் யமகமநேரம் சரணம், சரணம் யமகமநேரம் சரணம். அதில் வந்து அக்காவுக்கு எங்களை ஊழியர் வந்து பிஸ்கெட் கொடுத்துட்டு வராங்க. உலகா நாடுகளில் உதறி வந்தது அன்பின் கரங்களின் உதவியடா. பணம் வேண்டி பெற்ற நேரத்திலும் நேர்மை காத்த மனமடா. ஒரு சொட்டு கூட வீணாகாமல் உரிய இடத்தில் சேர்த்த கைகளுக்கு எங்கள் வணக்கமும் பாராட்டும். இந்த பாடலின் உயிரா சரணம் நிரநயமே வெகு சரணம். 63 பகுதிகள் வந்து இங்கே இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரடு முரடான பாதைகளும் உங்கள் மனசுக்கு தடையில்லை. அவசர நேரத்தில் ஒழுங்கும் அதுவே உங்கள் பெரிய வெற்றியடா. பெயருக்காக இல்லை நீங்கள், புகழுக்காக இல்லை நீங்கள், மனிதம் காப்பதற்காக வந்த உலகத் தமிழ் மாணவர் ஒன்றியம் தன்னார்வமடா. உலகத் தமிழ் மாணவர் ஒன்றியம் உதவியின் ஒளியடா. மனிதம் துளிர்த்த மண்ணடா. வெள்ளம் போனாலும் நினைவில் உங்கள் செயல் அழியாதடா. தலைமுறைகள் சொல்லும் கதையாய் இந்த நன்றி பாடல் நிற்குமடா. என்று சொல்கிற நன்றி சொல்லே ஒரு வார்த்தை மட்டும் இல்லையடா. உயிரோடு உயிர் சேர்த்த கடன் என்றும் மறக்க முடியாதடா. ஷிரனே நெனனனனனன ஷிரனே ஷரலன நிலனே கனேனே. இவர் தான் எங்களை பொதிகள் பொறுப்பாளர். இவர் தான் கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு மேலே சகல பொதிகள் நண்பர் செயல்பாட்டாளர் சொன்ன நம்ப மாட்டேங்க. கிட்டத்தட்ட 25,000 கிலோ பொதிகளுக்கு பொறுப்பாளருக்கு முதலிட்ட பொறுப்பாளர் இவர் தான். தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் காலையிலிருந்து காலையில் 3 குறிப்பு மாந்தி முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயல பிரிவில் இருக்கிற நட்டாங்கட்டல் மற்றும் 3 குறிப்பு ஆகிய பிரதேசங்களுக்கு 150 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்திருந்தோம். அதன் பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு மாங்குளம் சந்திக்கு அருகாமையில் 20 நிவாரணத்தை வழங்கினோம். பின்னர் தான் நாங்கள் கிழக்கு பாண்டியமடம் இருந்து நேராக இப்போது அம்பகாம் பகுதியில் மக்களுக்காக நிவாரணத்தை வழங்குவதற்காக சென்றோம். பயணத்தின் திட்டங்களில் நாங்கள் இடத்தில் சென்றுள்ளோம். பிரதேச செயலகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய நாங்கள் இப்போது நிவாரணத்தை ரோடுகளை பார்த்தா தெரியும் அவ்வளோ உள்ளுக்கு, அதாவது மெயின் ரோட்லேருந்து அவ்வளோ உள்ளுக்கு நாங்கள் வாரம் அவ்வளவு ரோட்டுகள் எல்லாம் பாதிக்கும் இடங்கள் எல்லாம்
பாதிக்கப்பட்ட மக்கள் உடஞ்ச இப்போவும் ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரியான வீதிகள் அதை நான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இப்படியான ரோட்டுகளில் இறங்கி 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் இடம் வரையில் போய் அந்த இடத்துல நாங்கள் இதை சொல்கிறோம்னா எங்களோட இலக்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக சென்று எங்களை பொதுக்களை வழங்குகிறோம். சிலர் மலையாளத்தில் சரி விவசாயத்தில் சரி போன இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு குறைபாடு சரியான பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக நிவாரணங்கள் சென்றடையவில்லை. நாங்கள் சில இடங்களில் பார்த்துருக்கிறோம். எல்லாரும் அந்த பொது இடங்களில் கொடுத்துட்டு போனது அது சரியாக பாதிக்கப்பட்ட இடங்கள் போனது தெரியாது. அதை நாங்கள் எல்லாம் தேவைப்படுறதுக்காக நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக அந்த நிவாரணத்துக்கு வழங்க அரச அதிகாரிகள் அதுக்காக நாங்கள் அந்தந்த பிரதேச செயலங்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இருந்து லிஸ்ட்டு எடுத்து அவர்கள் கூடாகத்தான் நாங்கள் அந்த பொதிகளை கொடுத்து கொண்டு போய் நாங்கள் கிராம சேவையாளர்கள் அவர்கள் எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்களோட தர்றாங்க, அவங்க பார்த்து சொல்லுவாங்க யார் யாருக்கு பொதிகள் கொடுக்கணும், அவங்களே நாங்கள் கையெழுப்போம். இதுதான் எங்களை கிட்டத்தட்ட கடந்த 2 கிழமைக்கு மேலாக இந்த மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். ஏராளமான நேர செலவு வேறு அமைப்புகளும் எங்கள் தொடர்பு கொண்டு மக்களுக்கு இந்த நிவாரண பொதிகளை கையளிக்க போகிறோம். எங்கே கொடுக்கலாம், உண்மையான பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எண்ணங்களை கேட்கலாம். நாங்கள் நிறைய இடங்களுக்கு களம் பயணத்தை மேற்கொண்டதால் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களை சிரிக்கிற வேண்டான தகவலை நாங்கள் தேனி அமைப்புகளுக்கும் வழங்கி வருகிறோம். மலையத்தில் இருக்கின்ற விவராணிகள் மற்றும் தற்போது வடக்கு கிழக்கில் நிவாரணம் வழங்கி வரும் பல்வேறு வட்ட அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள் போன்றவற்றிலிருந்து எங்களை தொடர்பு கொண்டு கேட்கின்றார்கள். இந்த விவரங்கள் என்னென்ன பகுதிகளில் உண்மையான பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், எங்கே வழங்க வேண்டும் என்று நாங்கள் அவற்றுக்கான அந்த ஒழுங்கமைத்தலையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய மன்னார்கள் இருக்கின்ற இடங்களை அவர்களோடு நாங்கள் தொடர்படுத்தி இலகுவாக அந்த பயணத்தினை மேற்கொள்ள வழிவகுத்து வயல் பிரதேசங்கள் இந்த வயலுக்கு நம்பி இப்போ இந்த இடத்தை நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அடையாளப்படுத்த வேண்டும். முத்தியங்காட்டு குளத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு பிரதேசம் சொல்லலாம். முத்தியங்காட்டு குளம் பெரியதளவான கூடியளவான ஆட்களுக்கு தெரியும். இப்போ இங்கே இந்த வயல் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயல்களில் வெள்ளம் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் மழை முடிஞ்சது, அந்த அனந்தத்துலேருந்து மக்கள் பள்ளியில் வந்துட்டாங்க. ஆனால் இங்கே மழை முடிஞ்சது தான் ஒப்பீட்டளவில், புயல் போயிட்டு தான். ஆனாலும் அந்த பாதிப்பு இப்படியான சில இடங்களில் இருந்து தான் இருக்குது. நாங்கள் அப்படியான இடங்களை தேடி போய் தான் சரியான தகவலை எடுத்து தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ அடுத்ததாக போகிற இடம் இதை பார்க்கலாம். கிராம அலுவலர் இந்த கிராம மக்கள் எல்லாரும் இடர்காலத்தில் மழைக்குள்ள வெள்ளத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாக்கெல்லாம் இங்கே வாழ்கிறவர்கள். அவர்கள் இங்கே ஜீவனோபாயம் பெரும்பாலும் விவசாயமாக தான் காணப்படுது. அதால் அவன் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியத்தால் இந்த கிராம மக்களுக்கு 53 உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டது. அதால் இந்த கிராம மக்கள் சார்பாகவும் எமது பிரதேச செயலகம் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.